பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 50வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கிருபை செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் தாவீதுக்கு தந்த அந்த மகத்தான ரட்சிப்பை குறித்து நேற்றைய நாளிலே நாம் தியானித்தோம் அல்லவா? இந்த நாளிலும் அதை தொடர்ந்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாக்கியத்தை நாம் தியானிக்க போகிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே ஏற்படுத்தின ராஜா தாவீது மட்டுமல்ல, கர்த்தர் தாமே அபிஷேகம் பண்ணின தாவீது என்று சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். ஆம், தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் வீட்டிற்கு அனுப்பின போது தாவீதை தவிர தாவீதின் சகோதரர்கள் அத்தனை பேரையுமே ஈசாய் சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினார். ஆனால் அவர்களில் யாரையுமே அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்லவில்லை. வயதிலே மிகவும் சிறியவராயிருந்த தாவீதோ ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12 மற்றும் 13 வசனங்களிலே நாம் வாசிக்கிறபடி, கர்த்தர் சாமுவேலினிடத்தில் தாவீதை வந்த பொழுது, இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து தங்கியிருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, தாவீதுக்கு மட்டும் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலேயும் தேவனாகிய கர்த்தர் நம்மையும் அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். அந்த தேவனுக்கு முன்பதாக தாவீதை போல நாமும் தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த நாளிலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தாவீதை நீர் அபிஷேகம் பண்ணினீர் என்பதை நாங்கள் தியானித்தோமே. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி போல எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீர், அபிஷேகித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அழைத்திருக்கிற இந்த அழைப்பிலே, நீர் தந்திருக்கிற இந்த அபிஷேகத்திலே ஆண்டவரே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் உமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ இந்த நாளிலே தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். இந்த கிருபையுள்ள வசனங்களுக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, நீர் தந்திருக்கிற இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.